எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னடா டாக்டர் ஷோல்டரில் கை வைக்கிறான்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, ஷோல்டர் பிரச்சனை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக இந்த தோள்பட்டை வலிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சுங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப பாடப்படுத்துது இல்லையா? சில நேரங்களில் கையவே தூக்க முடியாத பிரச்சனைகள்லாம் வருதுங்க. சில பேஷண்ட்ஸ்லாம் என்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, டாக்டர் என்னால் கையை தூக்கவே முடியலன்னு இப்படி தான் வைப்பாங்க, தூக்கவே முடியாது. இதற்கு காரணம் இது ஒரே நாளில் வரக்கூடியது இல்லைங்க. முதல்ல எப்போவுமே ஒரு வலியாக தான் ஆரம்பிக்கும். அதை நம்ம கவனம் கொடுக்காம விடும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல பிடிப்பு நாள்பட வலி பிடிப்பு எல்லாமே அதே மாதிரி பெரிய பிரச்சனை உண்டு பண்ணும். கையை தூக்கி வேலையே பார்க்க முடியாத அளவில் வரும். இது உங்களுக்கு பல பேர் கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சுற்றிவங்களும் கூட இருக்கலாம். அதனால் இது முக்கியமான வீடியோ இல்லையா? வழக்கம் போல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ முடிவில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம போடுங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். இந்த ஷோல்டர் பெயின் ஏன் வருது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டருங்கிறது ஒரு சின்ன ஜாயிண்ட்டுங்க. இந்த சின்ன ஜாயிண்டில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எலும்பு இருக்குது, தசை இருக்குது, இரத்த குழாய்கள் இருக்குது, நரம்பு இருக்குது, சாஃப்ட் டிஷ்யூஸ் இருக்குது, ஜாயிண்ட்டும் அதில் தான் இருக்குது இல்லையா? ஜாயிண்ட்டுங்கிறது ரெண்டு மூட்டு சேரக்கூடியது. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன வீடுன்னு வச்சுக்கோங்க. சின்ன வீடுனா நீங்கள் நினைக்கிற சின்ன வீடு இல்லை, ஒரு சிறியதாக ஒரு வீடு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் ஒரு 5 பேர் தான் நம்ம தூங்க முடியும்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு அவசரத்துக்கு 10 பேர் தூங்க வேண்டிய சூழ்நிலை அது வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? 10 பேர் ஒழுங்காக தூங்க முடியுமா? ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு மேலே போடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா அது பாட்டில் நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சாதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரக்சரோட சைஸ் இந்த சுண்டு விரல் அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வலி வருது, ஸ்ட்ரெயின் வருதுன்னா அதோட சைஸு உள்ள நடுவிரல் இந்த சைஸுக்கு மாறிடும். அப்போ ஏற்கனவே உள்ள சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா அது பாட்டில் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் பாதிக்கப்பட்டு சைஸ் பெருசாகும் போது நம்ம மூவ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர் நரம்பாக இருக்கலாம், தசையாக இருக்கலாம், எலும்பு கூட ஒராஞ்சி நம்மளுக்கு வலி ஏற்படுத்துது. எலும்புங்கிறது உங்களுக்கு தெரியும், கால்சியத்தால் ஆனது, ஹார்டாக இருக்கும். மசிலுங்கிறது சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த சாஃப்டான மசில் ஹார்டான எலும்பில் திரும்ப தேய்க்கும் போது தேய்மானம் அடைஞ்சி இன்ஜுரி ஆகி வலி வீக்கம் பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுது. நாளடைவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே ஒரு இடத்துல இன்ஜுரி ஆகும்போது அது சேரது தான் பார்க்கும். சேரும்போது டைட்டாக சேர்ந்து அந்த இடத்துல பிடிப்பு நம்மளால் தூக்க முடியல. சுகர் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஷோல்டர் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு சரியான இன்சுலின் இல்லாதனால எனர்ஜியை கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயம் நடக்காது. அதனால் எனர்ஜி இல்லாமல் சுகர் கண்டென்ட் கிடைக்காம தான் முக்கியமான விஷயம். சுகர் பேஷண்ட்டுக்கு எனர்ஜிக்கு தேவையான சுகர் மசிலுக்கு கிடைக்காதனால தான் அங்கே பெயின் வீக்கம் எல்லாமே வருது. இது போக சுகர் அதிகமாக உடம்புல இருக்கும்போது இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை, வீக்கம் அதிகமாகி அதனாலேயும் பிரச்சனை வருது. இப்போ உங்களுக்கு ஷோல்டர் பெயினா என்ன, ஏன் வருது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருச்சு இல்லையா? பொதுவாக ஷோல்டர் பெயின் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் வருதுன்னு வைங்களேன். நான் நைட்டு இந்த பக்கம் திரும்பி படுக்கும்போது முடியவே முடியாது, பயங்கர வலி, தூக்கமே கெட்டு போயிடும். திடீர்னு நம்ம கையை தூக்க நினைப்ப முடியாது, வலி வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை எடுக்கணும்னாலும் முடியாது. இந்த மாதிரி பல்வேறு தொந்தரவுகள் இருக்குங்க. சரி டாக்டர், இதுக்கு தீர்வு தான் என்ன, அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் சொல்கிறேங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இந்த ஷோல்டர் பெயினில் மொத்தம் 3 வகை இருக்குது. முதல்ல வலி மட்டும் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிடிப்பு வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா பெரிய பிடிப்பு வரும். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஸ்டேஜ் பேர் பெயின்ஃபுல் ஷோல்டர்னு சொல்லுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிடிப்பு கொஞ்சம் வலியும் சேர்ந்து இருக்கிறது பிஏ ஷோல்டர், பெரிய ஆர்த்தட்டிக் ஷோல்டர்னு சொல்லுவோம். மூணாவது ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்கிறது தான் பிடிப்பு அதிகமாகி வலியும் அதிகமாகிடும். இந்த ஃப்ரோசன் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா கையை தூக்கவே முடியாது, லேசாக தான் தூக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் பெயின்ஃபுல் ஷோல்டரில் கையை தூக்க முடியும், ஆனால் வலி மட்டும் இருக்கும். ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூக்க முடியாட்டாலும் ஓரளவு தூக்க முடியும். 3ஆவது ஸ்டேஜில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும், தூக்கவே முடியாது. அப்போ இந்த 3 ஸ்டேஜும் முக்கியம். ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இந்த ஸ்டேஜை பொறுத்து தான் கொடுக்குறோம். அதனால தான் நம்ம ஸ்டேஜை பற்றி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஒரு ஷோல்டர் பெயின் வரும்போது டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுவோம். அவர் வலி மாத்திரை தருவார், வீக்கத்தை குறைக்க மாத்திரை எல்லாம் தருவார். அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் சாப்பிட முடியும். அது சாப்பிட்டு உங்களுக்கு வலி போகலை அப்படின்னா அதுக்கப்புறமா ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட், அது பல பேர் கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி வலி சம்பந்தமான பிரச்சனை, முக்கியமாக ஷோல்டர் பிரச்சனைக்கெல்லாம் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் பிடிக்கிற மாதிரி, கரண்ட்னா கரண்ட் கிடையாது, ஒரு வைப்ரேஷன் மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மசாஜ் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான டெக்னிக் ஃபிசியோதெரப்பியில் இருக்குங்க. கண்டிப்பாக ஷோல்டர் பெயினுக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் ஃபுல் ரிலீஃப் கிடைக்கும். சில டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தி போன கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் மேனிப்புலேஷன் மாதிரி அனஸ்தீசியா கொடுத்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதோ, அப்புறம் சில நேரங்களில் இன்ஜெக்ஷன் கூட போடுவாங்க. அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் மருந்து எடுத்து ஜாயிண்ட்டுக்கு உள்ள இன்ஜெக்ஷனில் 2 இருக்குங்க. ஒன்று வலி இருக்கும்போது தசையில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன், அது காமன் நார்மல். இது நான் சொல்கிறது ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும், அதை ஜாயிண்ட்டுக்கு உள்ளே போடுவாங்க லூப்ரிகேஷன் வரதுக்காக. அது நம்ம ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணி சரியாகாத பட்சத்தில் தான் இன்ஜெக்ஷன் ஆப்ரேஷன் பற்றி நம்ம யோசிக்கணும். முக்கால்வாசி பேஷண்ட் 90% பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பியில் சரி பண்ணிடலாம். ரொம்ப வலி இருக்கும்போது வலி மாத்திரை எடுத்துக்கலாம்.
நீங்கள் செல்ஃபாக மெடிசன் எடுக்கக்கூடாதுங்க, டாக்டரை பார்த்து தான் எடுக்கணும். இது போக வீட்டில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் டாக்டர் கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சுடுதண்ணி உத்தரம் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்புறம் வந்து ஆயின்மெண்ட் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். அந்த பெயின் க்ரீம்லாம் இருக்கும் இல்லையா, எந்த க்ரீம்னாலும் அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் வீட்டில் என்னென்ன பண்ணணும், எதுக்காக அப்படின்னா ஜாயிண்ட்டை ஃப்ரீ பண்ணவும், தசையை வலுவாக்கவும், பெயினை போக்கவும், ஃபியூச்சரில் அந்த பெயின் வராமல் இருக்கவும் நான் சொல்கிற பயிற்சிகளை பண்ணுங்கள். அது என்னங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. தோள்பட்டை வலிக்கான பயிற்சிகள் இது தான். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் நின்று கையை முன்னாடியும் பின்னாடியும் மெதுவாக ஒரு பெண்டுலம் மாதிரி, இதுக்கு பேரே பெண்டுலர் எக்ஸசைஸ் தான், அந்த மாதிரி ஆட்டணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் ஒவ்வொன்றும் ஒரு 10 தடவை பண்ணிக்கலாம். முதல்ல முன்னாடி பின்னாடி 10 தடவை, அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் 10 தடவை. அதுக்கப்புறம் வந்து ரொட்டேஷன் பண்ணுறது. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கிளாக் வைஸில் பண்ணணும், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் மாற்றி சுற்றணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு 10 தடவை அந்த மாதிரி மெதுவாக ஃப்ரீயாக வலியே இல்லாமல் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா செவத்தில் உங்கள் கை விரலை யூஸ் பண்ணி மேலே போயிட்டு கீழே கொண்டு வர மாதிரி, இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஷோல்டரோட ரேஞ்சு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் போதும். ஒரேடியாக ஃபுல்லாக மேலே போக முடியாட்டாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சைடில் வந்து மேலே கீழே அந்த மாதிரி போயிட்டு வரணும். முதல்ல முன்னாடி நின்று பண்ணோம், இப்போ சைடில் நின்று மேலே கீழே அந்த மாதிரி பண்ணுறோம். ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும், ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த எக்ஸசைஸ். ஒவ்வொன்றும் ஒரு 5லேருந்து ஒரு 10 தடவை கூட உங்களால் எவ்வளோ முடியுதோ பண்ணால் போதும். அந்த விரல் வச்சு பண்ணலாம், அதே மாதிரி கை அந்த வச்சு உரசி கூட பண்ணலாம். அந்த மாதிரி செவத்தில் பார்த்திங்கன்னா நல்லா உரசி மேலே போயிட்டு கீழே கொண்டு வர்றது, அப்புறம் இந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஷோல்டர் ரேஞ்சும் வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை மேலே கோர்த்துக்கிட்டு மேலே கீழே இந்த மாதிரி தூக்குறது. ஒவ்வொரு பயிற்சியும் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 தடவை இந்த மாதிரியும் பண்ணுங்கள். முன்னாடி தொடுறது, பின்னாடி தொடுறது, முன்னாடி தொடுறது, பின்னாடி தொடுறது, முன்னாடி தொடுறது, பின்னாடி தொடுறது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையை பிடிச்சிட்டு மேலே கீழே. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பயிற்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் லேட்டாக கூட இதை பண்ணால் போதும். கொஞ்சம் வலி இருந்தாலும் பரவாயில்ல, பொறுத்துட்டு பண்ணுங்கள், சரியாயிடும். அப்புறம் இந்த மாதிரி முன்னாடி கையை கொண்டு போகிறது, பின்னாடி கொண்டு வர்றது, முன்னாடி கொண்டு போகிறது, பின்னாடி கொண்டு வர்றது, இந்த மாதிரி 5லேருந்து ஒரு 10 தடவை ஒவ்வொன்றும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையை இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய முதுகுத்தண்டில் இந்த மாதிரி பண்ணணும். இது எவ்வளோ மேலே கொண்டு போக முடியுதோ கொண்டு போய்க்கலாம். அப்புறம் கையை இந்த பொசிஷனில் பார்த்திங்கன்னா அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க இல்லையா வீடியோவில், இந்த பயிற்சிகளை தினமும் பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் 2 வேளை பண்ணுங்கள். ரொம்ப நேரம்லாம் பண்ண தேவையில்லைங்க. காலையில் 10லேருந்து 15 நிமிஷம், சாயங்காலம் அதே மாதிரி. டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பண்ணுங்கள். எப்போவுமே சுடுதண்ணி உத்தரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை டைம் இல்லைன்னா பயிற்சியை தனியாக கூட பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அவ்வளோதான். இந்த பயிற்சிகளை ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, உங்களுக்கு பிரச்சனை சரியாத வரைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷனை பொறுத்து 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 3லேருந்து 4 மாதம் மேக்ஸிமம் ஆகலாம். நீங்கள் தொடர்ந்து விடாமுயற்சியோடி பண்ணிகிட்டே வரணும். பண்ண கண்டிப்பாக சரியாயிரும். நீங்கள் இன்ஜெக்ஷன் வேண்டாம், ஆப்ரேஷன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஃபிசியோதெரப்பியில் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். பண்ண உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், ஷோல்டர் ஜாயிண்ட் பிரச்சனை எல்லாமே சரியாகும். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஆன்சர் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.